எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யூனிட் 14 லாங் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, அப்புறம் டிரான்ஸ்பிரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இந்த கொஷின்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிளான்ட்ல ஏரியல் பார்ட்ஸ், அதாவது கிரவுண்டுக்கு மேலே தெரியும்ல, இப்போ இந்த ஸ்டெம் லீஃப் இதெல்லாம் ஏரியல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் எஸ்பெஷலாக இந்த லீஃப்ல ஸ்டொமேட்டான் இருக்கும். ஸோ அங்கே டைனி போர்ஸ் வழியாக இந்த வாட்டர் எல்லாம் வந்து வாட்டர் வேப்பர் ஆகும். இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ராசஸ் மூலிமா இப்போ நான் சொன்னேன்ல, ஸோ இது எல்லாமே நடந்து இங்கே இருக்கிற வாட்டர் வேப்பராக ஆகிடுச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வழியாக இந்த வாட்டர் வந்து அந்த பிளான்ட் எவ்வளோ வேணுமோ ரூட் வழியாக எடுத்துக்குமோ, ஸ்டெம் வழியாக போகி இந்த லீஃபில் இந்த ஸ்டொமேட்டாஸ் என்னன்னா, ஸோ இந்த டைனி போர் வழியாக இங்கே வந்து வாட்டர் வேப்பர் ஆகிரும். இங்கே தெரியுதா, வாட்டர் வேப்பர் ஆகி போகும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஓகேவா, இந்த டிரான்ஸ்பிரேஷனல் புல் என்ன நடக்கும்னா, இப்போ வெளியே போகுதுல்ல இந்த வாட்டர் வேப்பர் ஆகி, இந்த வாட்டர்லாம் வந்து வாட்டர் வேப்பர் ஆகி போகுதுல்ல, ஸோ அதுக்கு தேவையான வாட்டரை வந்து அது அகெயின் ரூட்ல இருந்து அதுவே புது வாட்டரை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் செகண்ட், இப்போ இந்த வாட்டர் மூலயமா இந்த வாட்டர் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வாட்டர் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுமானா கிடையாது. இப்போது இந்த சாயில்ல இருந்து இந்த ரூட் வந்து மினரல்ஸையும் சேர்த்து வாட்டர் கூட இந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இது மூலயமா மினரல்ஸும் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த்து பாயிண்ட், இந்த சர்ஃபேஸ் வந்து கூல் டவுன் ஆகும். இப்போ நம்ம பாடி வந்து ஸ்வெட் ஆகுறப்போ கூல் டவுன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இது வாட்டர் வேப்பர் நடக்கிறப்போ தான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து கூல் டவுனே ஆகும். ஓகேவா. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட், இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டர்ஜிடாக இருக்கும். டர்ஜிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது வந்து வாடாது. அந்த பிளான்ட் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அதில் வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதோட ஷேப்பும் மாறாமல் அது வாடாமல் ஃபுல்லாக அப்படியே இருக்குமா, அதுதான் கீப்ஸ் தி செல் டர்ஜிட், ஹென்ஸ் மெயின்டைன்ஸ் த ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த கொஷின் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு குயிக் ரீகால். Transpiration அப்படின்னா, transpiration is the evaporation of a water from the aerial part of the plant, especially through the stomata in the leaf. ஸோ லீஃப் வழியா அந்த அந்த பிளான்ட்ல இருக்க வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த 5 பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷனல் புல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் வேப்பர் ஆகி போறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரை வந்து அது எடுத்துக்கும். ஸோ அந்த புல் அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் செகண்ட் வந்து இந்த வாட்டர் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க இந்த வாட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் ஆகுதா, அதனால இது வந்து சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் தேர்ட் வந்து மினரல்ஸ். ஸோ இது வந்து வாட்டரை மட்டும்தான் கொண்டுட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்டர் கூட மினரலையும் சேர்த்து பிளான்ட் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ சாயில்லேருந்து மினரல்ஸையும் சேர்த்து பிளான்ட் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் மினரல்ஸ். அந்த பாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில் டு ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட், எல்லா பார்ட் ஆஃப் தி பிளான்ட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபோர்த் வந்து கூல்ஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் நடக்கிறனால இந்த பிளான்ட் வந்து கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டர்ஜிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டர்ஜிடுன்னு மீன்ஸ் அதில் வாட்டர் எப்பவுமே அந்த செல்லில் ஃபில் ஆகிருக்கனால அது வாடாது. ஸோ வாட்டர் இருக்கிறனால அது வாடாதா, ஸோ அந்த ஷேப்பும் மாறாது. கீப்ஸ் தி செல் டர்ஜிட், ஹென்ஸ் மெயின்டைன்ஸ் தர் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.